வணக்கம். MTS யூடியூப் சேனல் வாசகம் பூமி செய்திகளை வழங்குவது நான் உங்கள் சரண்யா. தமிழ் வாசகம். நிகழ்வு எனக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு தான். எனக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் பேசினாரு, அதற்கு முன்னாடி அண்ணன் ஜோதி அண்ணன் பேசினாரு, அதற்கு முன்னாடி சைலஸ் அண்ணன் பேசினாரு, அப்புறம் என் அன்பு சகோதரர் உமாபதி பேசினாரு, டாக்டர் நல்லையப்பர் பேசினாரு, இந்த மாதிரி தம்பி ஃபரீத் பேசினாரு. பேசும்போதுல அதுல எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. என்ன ஒற்றுமை அப்படின்றது போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க பேசுறதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா, கண்ணதாசனுடைய பாடல் வரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏற்றது ஒரு கருத்தை எவர் தடுத்தாலும் நில்லேன் அஞ்சேன், அவர்தான் மணிவாசகன். அப்படிப்பட்ட ஒரு கவியர். அவருக்கு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, நான் இருக்காங்க. ஒரு வாரிசு வேலை கிடைச்சது, அது எங்க அண்ணனுக்கு கிடைச்சது. ஒரு வாரிசு நம்ம இந்த தளத்தை அடுத்த தளம் எடுத்து போறதுக்கு ஒரு தலைமுறை அது வேணும். வெறும் அரசியல்ல மட்டும் கிடையாது, சும்மா வந்துடல. இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான போராட்ட காலத்தை சந்திச்சு வந்துதான் அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். வெறும் வாரிசு அடிப்படையில் இல்லை. அப்படி இருக்க பத்திரிகையிலையும் ஒரு வாரிசு உருவாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லை. தான் வாழும் காலத்திலேயே பத்திரிகைனா என்னன்னு ஒரு அப்பாவை காட்டிலும் ஒரு குருஸ்தானமா இருந்து செயல்பட்டு வருவர் தான் அண்ணன் மணிவாசகன். இது வாசகர் குடும்பம் அப்படின்னு ஒரு சின்ன அறைக்குள்ள பூட்டிட முடியாது. நாங்களும் வாசகர் குடும்பம் தான், நாங்களும் வாசக குடும்பம் தான். அவர் மகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், தம்பி மருமகனா இருக்கட்டும், தம்பி மகனா இருக்கட்டும், நீங்க இல்ல வாசகம் எங்களோட சேர்த்து நீங்க ஒரு பெரிய வாசக குடும்பம். அதை மனசுல வச்சுக்கீங்க. நான் சொன்ன ஒற்றுமை, நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு அது யார் பேசினாலும் சரி, அதுக்கு ஒரு தனி ஆளுமை வேணும். இந்த பக்கம் பேசிட்டு 4 சவுத்துக்குள்ள ஐயா தெரியாம பேசிட்டேன், 4 கவருக்காக பேசுற மணிவாசகம் அண்ணன் கிடையாது. அவர் மணிவாசகம் கிடையாது, துணிவான வாசகம். அவர் நான் பார்த்திருக்கேன். இந்த நிகழ்வுல அவரை பாராட்டவே, அதுல முகஸ்துதி பாடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நானும் அஞ்ச நில்லுன்ற கருத்துக்கு ஒப்பானவன். நானும் எதற்கும் அஞ்ச மாட்டேன். சரின்னா சரி, சரியில்லைன்னா சரியில்லை. அப்படிப்பட்ட வரிசையில சற்று ஏறக்குறைய ஒரு 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேல நேரடியாவே நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வரேன். எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் திருவொற்றியூர்ல ஒரு நகரமன்ற உறுப்பினரா இருந்தார். எந்த குடும்பத்திற்கும் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற திருவொற்றியூர்ல அண்ணன் மணிவாசகன் எனக்கு தெரியும், அண்ணன் சைலசன் எனக்கு தெரியும், அண்ணன் ஜோதி பிரகாஷன் எனக்கு தெரியும், இளைய தலைமுறையா இருக்கிற உமாபதி கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் உட்காருங்க தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் திருவொற்றியூர்ல திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தந்தையும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர். அவருடைய மகனும் மக்கள் பிரதிநிதியா இருந்தாரு. அதற்கு இன்னொரு மகனும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிற ஒரு சில குடும்பங்களில் எங்கள் குடும்பம் ஒன்று. உதாரணத்துக்கு பரசுராம் ஐயா நகரமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவருடைய மருமகளும் நகரமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவர் மகன் நகரமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இன்னொரு மகன் நகரமன்ற உறுப்பினராக இருந்தாரு. ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, அமைச்சரானாரு. இது போல ஒரு சில குடும்பங்களுக்கு தான் இருந்தது. இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் ஓட்டி காட்டுறதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளரு இருந்தே ஆகணும். அப்படி இருக்கிற எனக்கு தெரிஞ்சு திருவொற்றியூர்ல, வட சென்னையில் இல்ல, சென்னையில் இல்ல, சென்னை மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு, சென்னை மண்டலம்னா திருவொற்றியூர் மட்டும் இல்ல, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, இது போன்ற மண்டலங்களுக்கு எல்லாம் இந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயா சண்முகவடிகள் அவருக்கு தெரியும். அந்த மூத்த பத்திரிகையாளர் வரிசையில முதன்மையா நமக்கு இந்த திருவொற்றியூர்ல கிடைச்சவர் தான் இவரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வடிவரமன் கோயிலுடைய ஏசி வராங்க அப்படின்னாரு. பேர் என்னங்கன்னு கேட்டேன். நற்றுணையினாரு. உள்ளபடி எனக்கு சொல்லிடு, நற்றுணையாவது நமச்சிவாயமேன்வாங்க, நமச்சிவாயம் தான் நமக்கு நல்ல துணைன்வாங்க. அந்த மாதிரி இவருக்கு எல்லாருக்கும் நாங்க நல்ல துணையா இருப்போம். நற்றுணையாவது நாங்களே உங்களுக்கு. உள்ளபடியே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பத்திரிகைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. 4 காசு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சேர்க்கலன்னா மனைவி மேலையும் கீழையும் பார்ப்பா. ஒரு நாள் காப்பி கொடுப்பா, மறுநாள் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆனா இவ்வளோ நல்லா போஷாக்கா அண்ணன் மணிவாசகன் வச்சிட்டு இருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்னது, பெரிய மணிவாசகன் கிடையாது அவரு.
சொந்த வீடு இல்லைன்னு கூட சொன்னாங்க. எல்லார் வீடும் உங்க வீடுதான். எல்லார் மனசுலயும் நீங்க சொந்த வீடு போட்டிருக்கீங்க. உள்ளபடியே இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் இருக்கிற காலத்துல நானும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுல எனக்கு பெருமைதான், மிகப்பெரிய பெருமை தான். என்ன கண்டிச்சிருக்கிறாரு, என்ன வன்மையா கண்டிச்சிருக்கிறாரு. நான் புரிதலோட சொல்லும் போது அப்படியா ரைட்டு, நான் அதை கவனிக்கல, அதையே ஏத்துக்கிறார். நான் தப்பு பண்ணலனா அப்படின்னா அப்படியாப்பா சரிப்பா, அப்ப நான் தான் தப்பா எடுத்துக்கணும், சரிப்பா, அதையும் விட்ரா பண்ணிக்கிறார். அப்படி ஒரு பத்திரிகையாளர் நம்ம பார்க்க முடியாது. ஏற்றதொரு கருத்தை எடுத்து அஞ்ச மாட்டேன், நிக்க மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன்ற வரிசையில இது பொருள் படல. எது பொருள் படல? நானே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்ற உணர்வை தான் நல்ல பத்திரிகை. அந்த வரிசையிலும் அவர் முதன்மையானவர். இன்னைக்கு இருக்கிற எண்ணற்ற பத்திரிகையாளர் இருப்பாங்க. இப்ப யூடியூப் சேனல் நடத்துற பத்திரிகையாளர் இருப்பாங்க. பத்திரிகை அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் பத்திரிகை வந்து பெங்கால் கெசெட் தான். 1870 ஐயாக்கு தெரியும். 870ல பெங்கால் கெசெட்னு ஒரு பத்திரிகை. அது சோபிக்குமா சோபிக்காதா, உருப்படுமா உருப்படாதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பல விமர்சனத்துக்குள்ளாச்சு. டிவியே பார்க்காத காலத்துல டிவி பார்க்கறதுக்கு பயந்தாங்க. வானூர்தியிலே போகாத காலத்துல அது ஏறத்துக்கு காசு கொடுத்து ஏத்த வச்சாங்க. அது மாதிரி பத்திரிகையை காசு கொடுத்து படிக்க வச்ச காலமெல்லாம் உண்டு. அப்படி காலத்துல அண்ணன் எங்க சதீஷ்குமார் சொன்ன மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியில ஒரு வலையொலி சேனல் தெருக்கு ஒரு வலையொலி இருக்கிற மாதிரி தெருக்கு ஒரு 10 வலையொலி இருந்தாலும் அண்ணன் அடிக்கடி போடுவாரு கீமாவா அப்படின்னு. இது MTS சொல்றது கீமாவா சேனல் சொன்னாலே அது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3 எழுத்து கீமாவா அப்படின்னா என்ன வரும், என்ன எழுத்து வரும் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், நடுநிலையானவராக இருக்கட்டும், இந்த டாக்டர் நெல்லையப்பல் போல இருக்கவங்களா எதை பாக்குறாங்களோ T20 மறக்காம பார்த்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவங்களும் ஆற்றலும் கொண்டவர் தான் அண்ணன் மணிவாசகன். அவருக்கு எனக்கு பிறகு யார் இதை செய்வாங்க அப்படின்னா, தம்பி வந்து எனக்கு சால்வை போடும்போது சொன்னேன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உள்ளபடியே மனப்பூர்வமா நான் இதை சொன்னேன். அப்பா இந்த இடத்துக்கு இந்த தளத்துல நிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றத உங்களை காட்டிலும் எங்க அண்ணனுக்கு தெரியும், சைலசனனுக்கு தெரியும். சாதாரணமான வரல. இந்த பராசக்தியில கல்யாணிய சொல்லுவாங்களே, ஓடினால் 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 மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துக்கு சொந்தக்காரர். சரிங்களா? நீக்குமர எல்லா பொது வாழ்க்கையிலையும் மனசுல இடம் பெற்றிருக்கவர் தான் அண்ணன் மணிவாசக அண்ணன். நலமோடும் வளமோடும் பல்லாண்டு கால வாழ்ந்து எல்லாரையும் நீங்க வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம். எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது. எனக்கே தெரியல எனக்கு எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. கவிதை சொல்றது அப்படின்னா அவங்க அப்பாவே